பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வலி மூட்டு வலிக்கான பிரார்த்தனை. ஏன்னா நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு மூட்டு வலி, எனக்கு கால் வலி, என்னால் கீழே உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சத்யநாராயண பூஜைக்கு இவ்வளோ பேர் வராங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னால் கீழே உட்கார முடியல, மேலே உட்காந்து பண்ணலாமா, எனக்கு கால் மடக்க முடியலை அப்படிங்கிறாங்க. அதுவும் பேசுகிறவங்கலாம் 30, 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பேசும்போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. அதனால் பாபா கிட்ட இன்றைக்கி வந்து அவங்களுக்காக கூட்டு பிரார்த்தனை பண்ணணுன்ட்டு இன்றைக்கி அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம ஞானசாய் பாபாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 படிக்கட்டு ஏறி வந்து தான் சாய்நாதரை தரிசனம் பண்ணணும். அது ஏறி வரும்போதே அவருடைய முகம் பளிச்சுன்னு அப்படியே நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுவார். ஒரு கோட்டுப்புறத்துலேருந்து ஒரு அம்மா வராங்க, அவங்க 75 ஏஜ், அவங்களுக்கு 75 வயசில் அவங்க மேலே நடக்க முடியாமல் ஏறி நடந்து வராங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், மெதுவாக நடந்து வந்துட்டீங்க, அடுத்த தடவை உங்க வந்து வேகமாக நடத்தி கூட்டின்னு வந்துடுவார் பாபா, உங்களுக்கு மூட்டு வலியே வராது, இந்த இடத்துல இந்த படிக்கட்டை மிதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கால் வலியே வராது, நீங்கள் படிக்கட்டு ஏறி வாங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி பாபா கிட்டேருந்து உதவி கொடுத்தேன். அவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு வலியே இல்லை, கால் வலியே இல்லை, எங்கள் அம்மா மாடிப்படி ஏறுறாங்க இப்போ அப்படின்னு. அது மாதிரி அற்புதமான ஒரு ஸ்தலம் இது வந்து. சோதனை எது வந்தாலும் காக்கும் ஷீரடி சாயி நாமம், பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். சத்தியமாக நம்பி இந்த சத்திய நாராயண பூஜையை செய்துள்ளோம். ஞான சாய்பாபா ஆலயத்திலே வரும் பக்தர்களின் துன்பங்கள் தீர வேண்டும், துயரங்கள் தீர வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், செல்வங்கள் பெருக வேண்டும், வேண்டியதை வேண்டும் பொழுது வேண்டியவர்க்கு கிடைக்க வேண்டும். சத்திய நாராயணாய நமோ நமஹ. அநேக கோடி பிரார்த்தன நமஸ்கார சமர்ப்பயாமி. எல்லாரும் வேண்டிக்குங்க. கோயிலுக்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களினுடைய பிரார்த்தனைகளை பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும். யார் யாரெல்லாம் என்ன பிரார்த்தனைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கீங்கோ, உங்களுடைய பிரார்த்தனையும் ஞான சாய் பாபா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தரணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. சாய்நாத் மகாராஜுக்கு திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சதாத சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. ஓம் சிரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹி தன்னோ சாயி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக் ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்மா சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி, ஞானசாய் மகாராஜ் கி. பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். பாபா என்னும் நாமம் நம் பாவம் போக்கும் நாமம். நம்ம சொல்கிறோம் பாருங்க, நம்ம 30 வயசுல 40 வயசுல கீழே உட்கார முடியாது. இன்னைக்கு நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 95 வயது மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மா, அவங்க வந்து இன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு ஆனந்தம். 95 வயசுல இன்னைக்கு வந்து 2 மணி நேரம் உட்காந்து சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லாருக்கிட்டையும் இந்த பாட்டியம்மா மாதிரி இவங்க மாதிரி நம்ம எல்லாருமே இந்த 95 வயசு வரலையும் உட்காந்து சத்யநாராயண பூஜை பண்ணணும்னு இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம். அதே போல் எல்லாருமே கீழே உட்காரணும், உடல்நிலை சரியாகணும், மூட்டு வலிகள் எல்லாம் சரியாகணும். எல்லா வியாதிகளையும் போக்கக்கூடியவர் ஞானசாய் பாபா. அதனால் இந்த படிக்கட்டு ஏறி வரும்போது எல்லா வியாதியும் அவர் எடுத்துன்னு போயிடுறாரு. அது மாதிரி இந்த மூட்டு வலியும் இந்த படிக்கட்டு ஏறி நீங்கள் வந்து பாபாவை பார்க்கும்போது அந்த வலி எல்லாமே சரியாயிடும். இங்கே வந்தோம்னா இந்த மூட்டு வலிக்காக ஊதி கொடுக்குறோம். அந்த ஊதி எடுத்து காலில் தடவிட்டு பாபாவே இங்கே தடவிடுற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. மூட்டு வலி குணமாயிடும் பரிபூர்ணமாக. இன்னைக்கு மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம். அவங்களுடைய வலியெல்லாம் நிவாரணமாகணும். பரிபூர்ண ஆசீர்வாதம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ.